பாரு வந்து டவுன் பண்ணி கேமே ஆட விடாமல் பண்ணிட்டாங்க கமருதீனை. கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இவன் ஆடிக்கிட்டு இருக்கான், இவன் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான். 3வது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்பில் வந்து 3வது டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது டாஸ்கில் வந்து கமருதீன் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான், சபரி நல்லா ஆடுறான், அப்புறம் விக்ரம் நல்லா ஆடுறான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஃப்போட டிக்கெட் டு ஃபினாலேயோட 3வது டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாஸ்க் என்னென்னா, ஒரு சர்க்குலர் பேஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும், ஸ்க்ரூ பண்ணி வச்சுருந்துருவாங்க அந்த பேஸை. நம்ம என்ன பண்ணணும்னா அதை போய் அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஃபஸ்ட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் இன்னொரு வந்து ஜாயிண்ட் வச்சுருப்பானுங்க, அங்கே போய் அந்த அன்ஸ்க்ரூ பண்ண அந்த சர்க்குலர் பேஸை இன்னொரு எண்டில் இருக்கிற இன்னொரு பேஸில் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறமா சில பசில்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேட்மேன், சூப்பர்மேன், டிக்கெட் டு ஃபினாலேன்னு போட்டு சும்மா பசில்ஸுங்க. பசில்ஸ் தெரியும்ல, சம்திங் வந்து டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் வரும், சம்திங் லைக் தட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பசில்ஸ் வரும். ஸோ பசில்ஸ் பீசஸை அந்த சர்க்குலர் பேஸில் அசம்பிள் செய்யணும். என்ன பண்ணணும்? அசம்பிள் பண்ணணும். அது வந்து என்னென்னா, அந்த சூப்பர்மேன் தான் பார்த்தேன் நான். ஆக்சுவலாக இப்போ ஒரு படம் வந்துச்சுல, சூப்பர்மேன் கடைசியாக இப்போ வந்ததில், அந்த படத்தோட இதுதான் வருது. இதில் வந்து இது கேட்குறா திவ்யா, இது சுற்றுதா இல்லையா? அம்மாடி அதை சுற்றுறது இல்லைம்மா, கலட்டணும், அன்ஸ்க்ரூ பண்ணணும். கேமும் விளையாட தெரியாது, எதுவும் விளையாட தெரியாது இந்த திவ்யாவுக்கு. எதுக்கு தான் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பிஆர் ஓட்டை போட்டு பிஆர் வேலையை பார்த்துட்டு நல்லா டாப் 5க்கு வந்துருச்சுங்க. வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் என்ன, ஓட்டு தான் இப்படி இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்களே, பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சபரி முடிச்சிட்டாங்க. 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. சபரி முடிச்சிட்டு போயிட்டான். சபரி நான் முடிச்சிட்டேன் சார். சரி, நீ தான் முடிச்சிட்டேன்னு சொல்கிற, அப்படின்னா சபரின்னு வேறு சொல்லியா முடிக்கணும்? பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் பிக் பாஸு. அப்புறம் விக்ரம் வந்து வேகமாக முடிச்சிருக்கான். அவன் சும்மாவே பசல் ஆடுவான், அதாவது கண்டஸ்டன்ஸ் மனசில் பசல் ஆடுவான் அவன். இதெல்லாம் முடிக்க மாட்டானா என்ன? அப்புறம் கமருவும் முடிச்சிட்டான். ஸோ மற்றவங்களாம் லேட்டாக தான் முடிப்பாங்க போல். இது வந்து ஒரு டைம் பேஸ்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அவங்க தான் நம்பர் 1, 1, 2, 3 அப்படி போய்ட்டுருக்கோம். 9, 8, 7 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ணது வந்து விக்ரம் அண்டு சபரி, கமருதீன். இப்போ பாயிண்ட்ஸு பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் முடிஞ்சிருக்கா டிக்கெட் டு ஃபினால. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது விக்ரமும் சபரியும் சேம் பாயிண்டில் இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் கிடையாது, ஏன்னா 2 பேரும் ஒரே பாயிண்டில் இருக்காங்க. செகண்ட் கிடையாது. தேர்டு வந்து கமரு இருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.